Vidhya Srithar. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு அருமையான 5 சேனல்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரேங்கிங் வந்து ஒன்று கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் பிளேனில் இருக்க ரேங்கிங் வச்சு அவங்களோட இன்கம்மை வச்சோ இல்லை வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர் வச்சோ அதை வச்சுலாம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு சேனலுக்கும் வந்து ரேங்கிங்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. அதாவது வித்தியாசமாகவும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப என்டர்டைனிங்காகவும் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு 5 சேனல்களை வந்து எடுத்து அதை பற்றினதை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லேடிஸ் நடத்தக்கூடிய சேனல். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஹீரோஸ். அந்த மாதிரி வித்தியாசமான சேனல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத பார்ப்போம். நினைச்சோம்னா முள்ளுக்காட்டை கூட பூங்காடா மாத்தலாம் அப்படின்னு இதையெல்லாம் யோசிச்சுதான் நம்மளும் புல்லுக்காட்டையே நம்ம பூங்காவனமா மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணோம். ஆனா சில பல காரணங்களால தள்ளி போயிட்டே இருந்தது. அதனாலதான் இப்ப வந்து புல்லுக்காட்டை வந்து ஒரு கீரை தோட்டமா மாத்தி வச்சிருக்கோம். அதுக்கான அறுவடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். நானும் வந்து ஒரு இன்ட்ரோக்கு தத்துவம் எல்லாம் சொல்லலாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா முள்ளுக்காடு நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதனால வீடியோக்குள்ளேயே நம்ம டைரக்டா போயிடலாம். என்னடா அறுவடை பண்றது ஆரம்பத்திலேயே சரப்னு எதையோ கிழிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. நாளைக்கு நம்ம வீட்லயே கடுப்பாய் நீ வீடியோ போடுறேன்னு எனக்கு கிழிச்சுன்னு கேட்டக்கூடாது. அப்படி கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வாழ்நாளையாவது கிழிச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். வழக்கம்போல ஒரு மொக்கையும் போட்டுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா கீரை அறுவடைக்கு வந்து மெயின் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னாவே வாழைநார் தான். நம்ம வந்து கீரையெல்லாம் அறுவடை பண்றதுக்கு முன்னாடி வாழைநார் உரிச்சு தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கட்டுக்கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நிஜமாவே நீங்க பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஏன்னா இந்த டைம் நம்ம போட்ட எல்லா கீரையுமே சூப்பரா வந்திருந்தது. இந்த டைம் பாத்தீங்கன்னா பாலக்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா சக்கப்போடு சேனல். இதுல வந்து ரன் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேர் வந்து புனிதா. அவங்க வந்து டிகிரி ஹோல்டர் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்டில படிச்சுட்டு இப்போ வந்து வில்லேஜ்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க வில்லேஜ் செட்டில் ஆகிட்டு அவங்க வந்து வில்லேஜ் ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கும் டெய்லி, அதுக்கப்புறம் வந்து அவங்க தோட்டத்தில் வந்து என்னென்ன வேலை பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி விளாகு, இதெல்லாம் வந்து குக்கிங், இந்த மாதிரி வந்து எல்லா வீடியோஸும் அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கும் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதாவது ஒரு ஆவலாகவும் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ஆவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து புனிதாவுக்கு வந்து என்னோட வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது நாங்களும் வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் வீடியோஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். புனிதா பார்த்தீங்கன்னா களை எடுக்கிற வண்டி வந்து இப்போ நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க போல இருக்கு. சூப்பராக வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. புனிதா கிட்ட நல்லா வண்டி ஓட்டுறீங்களே. பார்த்தீங்கன்னா அதாவது விவசாயம் வந்து எப்படி பண்ணணும் அந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்குற டிப்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு விவசாயத்தை பற்றி தெரியலனாலும் அதை வந்து பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்து அவங்க வீடியோஸ் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கும் ஆசையாக இருக்குது. நம்மளும் இந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ணலாமா, நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட வீடியோஸ் ஒவ்வொன்றும். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா இருக்க போதுங்க. அப்படி என்ன டிஃப்ரெண்டான வீடியோ அப்படின்னு யோசிக்காதீங்க. அதாவது வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு இது வந்து காமனான ஒரு வீடியோங்க. மேபி நீங்க டவுன்ல இருக்கீங்க, சிட்டி சைடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான வீடியோவா தான் இருக்க போகுது. அதாவது நான் எப்படி வந்து பால் கறக்கிறதுல இருந்து எப்படி அதை வந்து வெண்ணெயாக்கி அதை எப்படி நெய்யா உருக்குறோம் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு ப்ராசஸ் தாங்க நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த மாட்டை காமிச்சோன்னா நான் இந்த மாட்டுல இருந்தா பால் கறக்க போறேன்னா அப்படின்னா இல்லைங்க. இந்த மாட்டில் நான் பால் கறப்பேன். ஆனா முன்னாடி யாருமே இருக்கக்கூடாதுங்க. கேமரா வச்சு யாராவது என்ன அப்படின்னா கண்டிப்பா என்னை உதச்சு தள்ளிடும். அதனால நான் சிந்து மாடு தாங்க பீச்சு போறேன். இது வந்து யார் வேணாலும் கறக்கலாம். அது வந்து மடி கழுவுறதுக்காக தண்ணி வச்சுருக்கேங்க. ஆக்சுவலாக வந்து மடியெல்லாம் ஃபுல்லாக நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறப்போம். இது வந்து சொசைட்டிக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக பால் கறந்து வச்சுக்கோங்க. இன்னொரு மாடு வந்து பால் கறந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவோம். சொசைட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஆவினுக்கு வந்து பால் எடுத்துகிட்டு போவாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஊற்றுவோம்.
ஸ்பைசி ஹேண்ட் கௌதமி அவங்க தான். அவங்களோட வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாட்டில் வந்து எப்படி வந்து பால் கறந்து அந்த பாலை வந்து காய்ச்சி தயிராக்கி மோராக்கி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸை வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளாம் வாயில் பேசுவோம் மாடு பால் கறக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனால் அவங்க நிஜமாலுமே வந்து மாட்டை பிடிச்சி பாலை கறந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பயங்கர ஒரு பெரிய விஷயம் தான். நம்மளாம் ஏன்னா நம்மளோட நமக்கு தெரிஞ்சது என்ன, பேக்கெட் பாலில் வாங்கி பாலை காய்ச்சி குடிச்சிட்ருக்கோம். இது வந்து நேச்சுரலாக மாட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கறந்து அந்த பாலை வந்து காய்ச்சி குடிச்சு அதில் வந்து இதெல்லாம் காமிக்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது கிராமத்தில் எப்படிலாம் இருக்காங்க, என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோட்டம் இதெல்லாம் அவங்க பண்ணுறது இல்லாமல் இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக தனியாக மாடி தோட்டம் வச்சு அதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு அதை வேற வந்து இவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி போடுறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதாவது எவ்வளோ இடம் இருந்தாலும் இவங்களுக்கும் தனியாக மாடி தோட்டத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணி அதுலேயும் வந்து எல்லாம் பண்ணுறத பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவேட் தான், படிச்சுட்டு ஒரு வந்து வில்லேஜில் வந்து செட்டில் ஆகி அந்த லைஃப்க்கு அடாப்ட் ஆகி எப்படிலாம் வந்து எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க ரன் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் அவங்கள வந்து போடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஆல் தி பெஸ்ட் கௌதமி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் லைஃப் இந்த சேனல் தான். இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு யூனிக்கான சேனல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து மந்த்லி ஒன் வீடியோஸ் போடுறாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற கலாக்காவை பாக்குறப்ப நம்ம வாயில வந்து எச்சல் ஊறுது, அந்த அளவுக்கு இருக்கு. ஏஎஸ்எம்ஆர் சவுண்டோட வந்து செம வந்து சூப்பரா இருக்கு. அதை பாக்குறப்பே வந்து நம்மளுக்கும் சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனியா வந்து வில்லேஜ் செட்டிங்கே ரெடி பண்ணி அதுல இருந்து வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பயங்கர எஃபோர்ட் எடுத்து ஒவ்வொரு வீடியோஸும் பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்து வந்து பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது இவங்க வந்து அந்த வில்லேஜ்ல இருந்து எப்படி, அதாவது இவங்க யூஸ் பண்ற அந்த பாத்திரம் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் வில்லேஜ் ஸ்டைல்லே அதுக்காகவே வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து பயங்கர ஒரு யூனிக்கா இருக்கு எங்களோட வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கே வந்து நம்மளுக்கே வந்து திருப்பி ஒரு வில்லேஜ்க்கே போனால் எப்படி இருக்கும், அதான் அந்த காலத்து வில்லேஜ்ல வந்து எப்படி பாத்திரம்லாம் வச்சு எப்படி சமைச்சாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்களோட வீடியோஸ்லாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பூர்ணா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா சிலோன் சேனல். இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து ஒரு நேச்சுரா இதோட வந்து சவுண்ட்ஸ் எஃபெக்டாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கும். பயங்கர வந்து சூப்பராக நேச்சராக பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க வந்து எடுக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு சீன்ஸும் இதுவும் வந்து அங்கே இருக்கிற வந்து வில்லேஜ் லைஃப் எப்படி அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது எப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸான ஒரு மியூசிக் வந்து ஒரு சைலண்ட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. பட் வந்து இது வந்து சிலோன் சேனல், நம்மளோட தமிழ் சேனல் கிடையாது. இருந்தாலும் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட பிக்சரைசேஷன், அப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட், அப்புறம் கேமரா குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படின்னா ஒரு ஃபிலிம் பார்க்குற எஃபெக்ட் இதில்
இருக்குது. அவ்வளோ வந்து கிளியராக வந்து ஒரு க்ரீனிஷாக வில்லேஜை வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்க வந்து வில்லேஜ் லைஃப்பில் எப்படி என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஏஎஸ்எம்ஆர் சவுண்டோட அந்த நேச்சரோட வந்து காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு டென்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சேனல்ஸ், இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்க்குறது நம்மளுக்கே வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அந்த வகையில் வந்து இந்த சேனல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா Claypots Cowbells அப்படிங்கிற வந்து ஒரு சேனல், நியூ சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு. நான் ஜஸ்ட் என்ன இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் லைஃப் அந்த மாதிரினா ஒரு சேனல் தான். பட் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் ஓவர் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சர் ஏஎஸ்எம்ஆர் சவுண்டில் அவங்க ஃபேஸ் கூட காமிக்கல. அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு வீடியோ தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பதா சேனல் இன்னும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ தான் போட்டிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 2 lakhs வியூ போயிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டு இன்னும் நிறைய வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த சேனலையும் வந்து டாப் லிஸ்ட் அந்த மாதிரி வந்து நம்ம எதையும் இது பண்ணல. இதில் வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நிறைய டைம் எதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா நான் பார்த்ததுல வந்து எனக்கு பிடிச்சதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து எப்படி அவங்க வில்லேஜில் இருக்காங்க, எந்த மாதிரிலாம் வந்து லைஃப் லீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றின வீடியோஸ் தான். இதில் வந்து அவங்களோட ரேட்டிங்கை வச்சு நான் வந்து சப்ஸ்கிரைபரோ இல்லை வந்து அவங்களோட இன்கமோ அதை வச்சு நான் வந்து ரேட்டிங்லாம் நான் வந்து கொடுக்கவே கிடையாது. நான் பார்த்ததுல பிடிச்சதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்த வீடியோஸ் வந்து எது நல்லா இருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட தாட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அதை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடலாம். நன்றி.